அவர் பேரையும் அவர் எங்கேயுமே சொல்லலை. ஆனால் அவர் தான் ஹீரோவாக இருக்கார். ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த தேர்தலோட வித்தியாசமான அம்சம் என்று ஏதாவது ஒன்று இருக்கிறது என்றால் அது இதுதான். பல ஆண்டு காலம் தமிழகத்தை ஆட்சி செய்த திராவிட முன்னேற்ற கழகம், பல தேர்தல்களை பார்த்த இயக்கம், இந்த தேர்தல் எப்படி களப்பணி ஆற்றியது? கடுமையாக வேலை செஞ்சுருக்காங்க. அந்த விதத்தில் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அவர்கள் உழைத்த உழைப்புக்கு அவர்கள் வெற்றி பெற்றே தீர வேண்டும். மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியாது. திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை நான் பார்த்த 91லேருந்து நான் பார்க்கிறேன் இந்த தேர்தல்களை இந்த மாதிரி கடுமையாக உழைச்சி பார்த்ததில்லை. ஸ்டாலின் அவர்கள் 21 கூட இப்படி உழைச்ச மாதிரி எனக்கு தெரியல. எல்லாரும் தலைவர்லேருந்து தொண்டர்கள் வரையில் மிக கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். வெற்றி வாய்ப்பு 4 முனை போட்டியில் திமுகவுக்கு அதிகம் என்ற போதிலும் விஜய் ஃபேக்டர் கொடுத்திருக்கக்கூடிய சேலஞ்சு, சவால் அவர்களை மிக கடுமையாக வேலை செய்ய வைத்திருக்கிறது. மிக மிக கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி உழைக்க வேண்டும் என்பதை மற்ற கட்சிகள் திமுகவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். வெற்றி பெறுகிறார்களா தோல்வி அடைகிறார்களா என்பது வேறு விஷயம், அது மக்கள் முடிவு செய்ய வேண்டிய விஷயம். ஆனால் அவர்களுடைய உழைப்பு என்பது பாராட்டத்தக்கது. உண்மையிலேயே ஒரு டெக்ஸ்ட் புக் கேஸ். இந்த வயதிலும் 72 வயதுக்கு மேல் ஆகிறது ஸ்டாலின் அவர்களுக்கு. 24 மணி நேரமும் அரசியலே அவர் சுவாசிக்கிறார். அவரே ஒரு இடத்தில் சொன்னார், மற்றவர்களைப் போல் எனக்கு வேறு பொழுதுபோக்குகள்லாம் கிடையாது, எனக்கு அரசியல் 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 மட்டும்தான். அந்த விதத்தில் அவர் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார். அவர் கட்சிக்காரர்களும் உழைக்கிறார்கள். அந்த எல்லா அது தகுந்த சமூக வலைதளங்கள் அவர்கள் சார்பாக உழைக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஸோ இந்த எலெக்ஷனில் மிக கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். கூட்டணி கட்சிகளுக்காகவும் அவர்கள் தான் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். என்ன ஒன்று, இந்த முறை ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் ஒரே மேடையில் பிரச்சாரம் செய்யவில்லை, அது ஒரு குறை. இன்னொரு குறை பிரேமலதா ஸ்டாலினை வைத்துக்கொண்டு சேம் சைடு கோல் போட்டது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாலியல் வன்புணர்வு, பண குற்றங்கள், போதைப் பொருள், இதை தவிர அண்ணன் ஸ்டாலின் மீது ஏதாவது குறை சொல்ல முடியுமான்னு கேட்டது சேம் சைடு கோல். அடுத்த நாள் போய் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றிய தீர்வு வந்தாங்க. இதெல்லாம் வாய் தவறி வந்ததா உள்ளே இருந்தது வெளியில் வந்ததான்றது அவங்களுக்கே வெளிச்சம். ஸோ இதெல்லாம் அந்த திமுகவோட பிரச்சாரத்தில் ஏற்பட்ட சறுக்கல்கள். அதை தாண்டி பார்த்தா திமுக அவங்க செய்ய வேண்டிய வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருந்துகிட்டே இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் 5 ஆண்டு கால ஆட்சியில் இருந்துட்டோம், நிறைய திட்டங்கள் அறிமுகப்படுத்திட்டோம், பெண்களுக்கான திட்டங்கள், பெரிய கூட்டணி அமைச்சிட்டோம். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இறங்கியிருந்தாங்களே களத்தில்? இல்லை, அது தெரியுது அவங்களுக்கு. நீங்கள் சாதனைகளால் மட்டும் ஒரு அரசுகள் தேர்ந்தெடுக்கப்படுவது கிடையாது. எவ்வளவோ சாதிச்சாலும் மக்கள் நல்லது பண்ணால் ஒரு சேஞ்ச் வேணும்னு மாற்றி கொடுத்தோம், கெட்டது பண்ணால் போய் ஒழிட்டோம்னு கொடுத்தோம். 2001 கவர்மெண்ட் நல்ல கவர்மெண்ட், நல்ல சாதனை செஞ்சாங்க. ஒரு சேஞ்ச் வேணும்னு மறுபடியும் ஜெயலலிதா கொடுத்தோம். அதே 2006-11 கருணாநிதி கவர்மெண்ட்டில் ஏகப்பட்ட